இன்றைக்கி நீ இந்தியான்னு கிளைம் பண்ணுறீ, அதில் உன்னுடைய பிரதேசம் எதிரா நாங்கள் விட்டுட்டு வந்தது அப்படின்னு. உனக்குன்னு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னாரு. அங்கே இருக்கிற தாஜ்மஹால், அங்கே இருக்கிற ரெட் ஃபோர்ட், அதை தான் காட்டிகிட்டு இருக்கு. அதெல்லாம் யார் கட்டினது? அங்கே அதை விட்டால் பார்க்குறதுக்கு அந்த ஊரில் போய் பார்க்கறதுக்கு, வடநாட்டில் பார்க்கறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் நீ வந்து வக்ஃபு நிலங்களை வந்து பிடுங்குறேன் எடுக்கிறேன்னு எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஹூவாச்சு இப்போ வக்ஃபு வாரியத்தில் இருக்கிற அந்த நிலங்களை வந்து சீர்படுத்தணுன்றாங்க. இந்த நாடு அவங்கக்கிட்ட தான் இருந்தது. முதலாம் பானிப்பட்டு யுத்தத்தில் விழுந்த முகலாயர்கிட்ட விழுந்த நாடு 300 வருஷத்துக்கு மேலே அவங்க கீழே தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் உங்கள்கிட்டயாக வந்தது, வெள்ளைக்காரர்கிட்ட போயிடுச்சு. ஏன் அப்படி பார்த்தா அப்போ வெள்ளையர்களால் எடுக்கப்பட்ட நிலங்கள்னு சொல்லி எல்லாத்தையும் சர்ச்சை நிலங்கள்லாம் எடுப்பியா? ஆமாங்க, சில இடங்களில் வந்து திருட்டு நடத்துங்கன்னா பேசாமல் இருந்துடுறாங்க, என்னத்துக்கு வம்புன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக திருட்டை நியாயப்படுத்த முடியுமா? யாராவது ஒருத்தன் கற்றுணுமில்ல. சரி, ஒரு இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சாபில் வந்து கவர்னருக்கு எகேன்ஸ்டாக நீதி வாங்கினாங்க, தமிழ்நாட்டில் நீதி வாங்கிட்டாங்க. அப்புறம் மற்ற எல்லா அரசாங்க இது மாநிலமும் வந்து கவர்னர் வந்து மதிக்கிறத குறைச்சிது. ஏற்கனவே கட்சி மாறுறதுல ரொம்ப பிரபலமானவர் நிதிஷ்குமார். இந்த பிரச்சனை இப்போ மீண்டும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. அவர் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் இல்லை. அதை விட்டு போகிறதுக்கு அவர் நிதிஷ்குமார் தயாராக இருக்கார். அவர் அந்த ஊர் பழனிச்சாமி. கட்சியே நாசமாக போனாலும் பரவாயில்ல, நான் பதவியில் இருக்குன்னு நினைக்கிறேன் சாமி. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர், மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. அடுத்தடுத்து ஒன்றிய அரசு அந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக இப்போ தமிழ்நாடு தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இதில் வந்து இப்போ நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால தான் பாஜக இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. இந்த சூழலில் இந்த வக்ஃபு மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்ததுனால நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து முக்கிய தலைவர்கள் எல்லோருமே விலகுறாங்க. இது அவருக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் இது பாஜகவுக்கு சிக்கலாக மாறும். அதனால் அந்த வக்ஃபு மசோதாவே பாஜகவுக்கு ஒரு சிக்கலாக மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறையா வரும். ஏன்னா அவங்க இன்றைக்கி ராகுல் காந்தி யாரோ சொல்லியிருக்கிறாங்க, பட்டியலினத்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் யாரை அவங்க விட்டுருக்காங்க? இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்துக்கிட்டு யாரை நிம்மதியாக இருக்க விட்டுருக்காங்க சொல்லுங்க பார்க்க. அதான் கேட்டிருக்காரு. இந்தியாவில் பார்ப்பனர்களை தவிர வேறு யாரையுமே அவங்க வாழ விடலை. அவங்களுக்கு கீழே இவங்க உட்காந்துட்டுருக்காங்க. பட்டியலினத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு அந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க. பெண்ணுங்கிறதுனால நிர்மலா சீதாராமன் ஜாதியில் உயர்ந்தவங்களா, உயர்ந்த ஜாதின்னு அந்த மாதிரி கிளைம் பண்ணிக்கிட்டா கூட அந்த மாதிரி வந்து ராமர் கோயிலுக்கு திறக்க விடல, அவங்க கூப்பிடல. அவங்க ஏன்னா சனாதனத்தை பிரகாரம் பெண் இழுப்பிறவி தள்ளி விட்டாங்க. இது மாதிரி பெண்களை கேவலப்படுத்தியிருக்காங்க, இஸ்லாமை கேவலப்படுத்துகிறாங்க, கிறிஸ்டியானிட்டியை கேவலப்படுத்துகிறாங்க, பிற்படுத்தப்பட்டவர்களை கேவலப்படுத்துகிறாங்க, பட்டியலினத்தவர்களை கேவலப்படுத்துகிறாங்க. ஆக இந்த நாட்டில் வேறு யார் இருக்கிறா? யாருக்கா அவங்க ஆட்சியை நடத்துகிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வக்ஃபு வாரியத்தில் இருக்கிற அந்த நிலங்களை வந்து சீர்படுத்தணுன்றாங்க. இந்த நாடு அவங்கக்கிட்ட தான் இருந்தது. முதலாம் பானிப்பட்டு யுத்தத்தில் விழுந்த முகலாயர்கிட்ட விழுந்த நாடு 300 வருஷத்துக்கு மேலே அவங்க கீழே தானே இருந்தது. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் உங்கள்கிட்டயாக வந்தது, வெள்ளைக்காரர்கிட்ட போயிடுச்சு. அவங்ககிட்ட 300 வருஷம் இருந்தது. இன்னும் உனக்கு அப்படி பார்த்தா அப்போ வெள்ளையர்களால் எடுக்கப்பட்ட நிலங்கள்னு சொல்லி எல்லாத்தையும் சர்ச்சை நிலங்கள்லாம் எடுப்பியா? உனக்குன்னு ஏது நிலம்? இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கங்க, கபாலி கோயிலுடைய தப்பக்குளம் வந்து ஆர்கா நவாபுக்கு சொந்தம், தெரியுமில்லது. பார்சாரதி கோயில் தப்பக்குளம் வந்து ஆர்கா நவாபுக்கு சொந்தம். அவங்க 2 பேரும் உங்கள் கோயிலுக்கு அதை ஒட்டி இருக்கிறதான் நீங்கள் இப்போ அனுபவிச்சிங்கன்னு பாத்தியத்தை கொடுத்துருக்காங்க. வெள்ளையர்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் ஆர்கா நவ் அண்ணன் தம்பிக்குள்ளார சண்டை தான். சந்தா சாஹிப் முகமது அலி அடிச்சுக்கிட்ட சண்டையில் ராபர்ட்லே ஒரு பக்கமும் டூப்ளே ஒரு பக்கமும் நின்று இந்த ஃப்ரெஞ்சுக்காரர்களும் இங்கிலீஷ்காரர்களும் 2 பேரும் சண்டை போட்டு திருமுல்ல வயலில் தான் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தோற்கடிக்கப்பட்டு ஆங்கில சாம்ராஜ்யம் வருது. இங்கேருந்து கல்கட்டாவுக்கு போயிடுறாங்க, வங்காளத்தை பிடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் டெல்லி விழுந்துருது. டெல்லி விழுந்துட்ட உடனே என்ன பண்ணாங்க? இங்கிலாந்து ராஜாவுக்கு நாங்கள்லாம் கப்பம் கட்டுறோன்னு சொல்லி அங்கே வடக்கில் இருந்த ராஜபுத்திர ராஜாக்கள்னு அத்தனை பேரும் 56 பேரும் போய் கப்பம் கட்டி காலில் விழுந்து நீ தான் எனக்கு ராஜான்னு சக்கரவர்த்தின்னு ஏற்றுக்கிட்டானுங்க. அது ஒரு கிங் ஆஃப் இங்கிலாண்டு, எம்பரர் இங்கிலாந்து சக்கரவர்த்தியாக மாறினதுக்கு காரணம் இவனுங்க சரண்டர் ஆனது தானே. தென்னாட்டில் தாங்க எதிர்ப்பு நடந்தது. வேலு நாச்சியார், மருதுபாண்டியர், ஹைதர் அலி, திப்பு சுல்தான் இவங்கெல்லாம் தென்னாட்டை சேர்ந்தவங்க தான் வெள்ளைக்காரனை விரட்டி ஓட்டினாங்க. முகலாயர்கள் வந்தபோது கூட இங்கே தென்னாட்டில் தான் எதிர்ப்பு இருந்தது. தேசகராஜன்லாம் வந்து தென்னாட்டில் எதிர்ப்புக்கு தெரிவித்தான்.
சிவாஜி வர்றவர்னு பேசாமல் தானே இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கிட்டாங்க. ஜோதிபாயை கல்யாணம் அக்பருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவர் மச்சானா இருந்த தோடர்மல் மந்திரியாக போய் உட்காந்துக்கிட்டான். அப்புறம் என்ன இருக்குது? யார் நிலத்தை யார் எடுக்கிறது? பூட்டோ அதுதான் பாகிஸ்தான் ஜனாதிபதியாக இருந்த பூட்டோ ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து பாகிஸ்தான் பிரதிநிதியாக இருந்த போது அவர் சொன்னார், இன்றைக்கி நீ இந்தியான்னு கிளைம் பண்ணுறி, அதில் உன்னுடைய பிரதேசம் எதிரா நாங்கள் விட்டுட்டு வந்தது அப்படின்னா. உனக்குன்னு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னார். அங்கே இருக்கிற தாஜ்மஹால், அங்கே இருக்கிற ரெட் ஃபோர்ட், அதை தான் காட்டிகிட்டு இருக்கு. அதெல்லாம் யார் கட்டுறது? அங்கே அதை விட்டால் பார்க்குறதுக்கு அந்த ஊரில் போய் பார்க்கறதுக்கு வடநாட்டில் பார்க்கறதுக்கு என்ன எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். சாஞ்சி ஸ்தூபி பௌத்த மதம், பத்ரிநாத், இதெல்லாம் சமண மதத்தை சேர்ந்த கோயில்களை வந்து இந்து கோயில்களை மாற்றுது. என்ன இருக்குது? அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் நீ வந்து வக்ஃபு நிலங்களை வந்து பிடுங்குறேன் எடுக்கிறேன்னு எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஹூ ஆர் யூ? இப்போ இந்த வக்ஃபு நில பிரச்சனையால் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு புறம் வந்து இந்த வக்ஃபு பிரச்சனையால் நிதிஷ்குமார் கட்சி உடையுது, சந்திரபாபு கட்சி உடையுது. இது அவங்களவே இந்த இதை எப்படி பார்க்க? அந்த கட்சி உடையிறதுக்கு அவங்க தாஜா பண்ணி கொடுத்து போயிடுவாங்க. இவங்க கையில் தான் அமலாக்கத்துறை இருக்குது. அதனால் கட்சி யாரெல்லாம் உடைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் ஒரு ரைடு விட்டாங்க, அவங்க போய் சேர்ந்து போகிறாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. கட்சியிலேருந்து மூத்த தலைவர்கள்லாம் வெளியேறாங்க நிதிஷ்குமார் கட்சி. அப்போ அது என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் தான் சொன்னேன்னுங்களே, 26ஆம் வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மத கலவரத்தை அவங்க உண்டாக்குவாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கான தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்தாங்க, அது சரியாக ஓடலை. இப்போ இது கொண்டிருக்காங்க. இந்த வச்சு ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி இந்த மத கலவரத்தின் காரணமாக இஸ்லாமியர்கள் இது இருக்கக்கூடாதுன்னாக்கா பாஜக வந்தால் தான் முடியுங்கிற ஒரு கருத்தை வந்து உருவாக்குவாங்க. அதுக்கு உங்களை போன்ற மீடியாக்கள்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி இதை பண்ணுவீங்க. அச்சு ஊடகங்கள் அவங்க கையில் ஏற்கனவே இருக்குது. ஆனால் இன்றைக்கி அச்சு ஊடகங்கள் விழுந்துருச்சு. இன்றைக்கி தீர்மானங்களை பண்ணுறதே பார்த்தாக்க உங்கள் மாதிரி யூடியூப்காரர் தான் மக்கள் மத்தியில் இதில் கருத்து உருவாக்கம் பண்ணுறதே நீங்கள் தான்றது என்னுடைய கருத்து. அது ரைட்டாக தப்பான்னு தெரியாது. அச்சு ஊடகங்கள் இன்றைக்கி இல்லை. அது வக்ஃபு பிரச்சனையால் இப்போ நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா? பாஜக நிச்சயமாக சந்திரபாபு நாயுடு ஒரு அளவுக்கு தப்பிச்சுக்கிறார். ஏன்னா அவர் ஹைதராபாத் அவர்கிட்ட இல்லை. ஹைதராபாத் இருந்ததுன்னா மாட்டிக்கிட்டு இருப்பார். தெலுங்கானா இந்த பக்கம் வரவே இல்லையா? அங்கே உருது பேசுகிறவங்களாம் அங்கே இருக்காங்க. அதனால் இந்த சட்டத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு பெருசாக பாதிக்கப்பட மாட்டார். ஆனால் நிதிஷ்குமார் பீகார் பிடிச்சிருவாங்க. அங்கே பயங்கரமான நிலைச்சு வந்தார்கள் அவங்க தான். பெரிய பெரிய இதெல்லாம் இருக்காது. அது ரெண்டாவது அங்கே இருக்கிற இவங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க பூராமல் இஸ்லாமியர். அவங்கள பகைச்சிக்கிட்டு என்ன பண்ண முடியும்? நீங்கள் கங்கையில் விளையிற கங்கையினுடைய பெரும்பான்மையான இது பலன் வந்து பீகாருக்கு தான். அந்த பீகாரை உழுந்ததுன்னா அப்புறம் வந்து வடநாடு பஞ்சத்துக்கு போய்டும். இல்லை, ஏற்கனவே கட்சி மாறுறதில் ரொம்ப பிரபலமானவர் நிதிஷ்குமார். இந்த பிரச்சனை இப்போ மீண்டும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. அவர் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் இல்லை. பதவி விட்டு போகிறதுக்கு அவர் நிதிஷ்குமார் தயாராக இருக்க. அவர் அந்த ஊர் பழனிசாமி. அவர் என் கட்சியை நாசமாக போனாலும் பரவாயில்ல, நான் பதவியில் இருந்து நினைக்கிற ஆசாமி அவர். அதான் அந்த ஊர் பழனிசாமி. அதனால் அவர் அப்படி போவார்னு தோணலை. ஆனால் இந்த கலவரம் எதிர்பார்த்தது தான். வக்ஃபு இந்த மாதிரி பல சட்டங்கள் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இந்துக்களுக்கான நாட்டை உருவாக்கணும்னா பாஜக தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை 26ஆம் வருஷத்துக்குள்ளார கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நான் சொன்னது தான். தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் அடிபட்டு போச்சு. இப்போ அதுக்கு பதிலாக வந்து வேறு ஏதாவது ஜாதி கலவரத்தை உண்டாக்குவாங்க. அதுக்காக தான் இப்போ வந்து அதிமுக உண்டு இல்லைன்னு பண்ணி தள்ளிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஒரு கட்சி காலி ஆகிடுச்சு. இப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும்? சுத்தமாகவே அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்கன்னு பட்டவர்த்தனமாக பண்ணிவிட்டாங்க. கட்சியே இல்லாமல் போயிடுச்சு. இல்லை, இப்போ செங்கோட்டை வந்து ஏதோ பண்ணுவார்னு பார்த்தா அவர் அமித்ஷா கிட்ட போய் உட்காந்து, தம்பி தலைவர் பார்த்தா அமித்ஷா கிட்ட உட்காந்துட்டு இருக்காரு. அதான் அவங்களாவது அமித்ஷா கிட்ட, இவர் நிர்மலா கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்காரு. என்னன்னே பொருள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 26ஆம் வருஷத்து மாநில தேர்தல்களில் ஒரு பெரிய விளையாட்டை விளையாடுறதுக்கான மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், ஜாதி கலவரங்கள் எல்லாத்தையும் வரிசையாக ஷெட்யூல் போட்டு பண்ணிட்டு வராங்க. தமிழக சட்டமன்றத்தில் முதல்வர் அடுத்தடுத்து தீர்மானம் நிறைவேற்றார். வக்ஃபுக்கு எதிரான தீர்மானம், நீட்டுக்கு எதிரான தீர்மானம், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, வக்ஃபுக்கு சட்ட திருத்தத்துக்கு எதிரான வழக்கு, நீட்டுக்கு எதிரான வழக்குன்னு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்தடுத்த முன்னெடுத்து போகிறாரு. மற்ற மாநிலங்களும் இதே பின்பற்றுறாங்க. காங்கிரஸ் கூட திமுக பார்த்து வக்ஃபுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கு. முதலமைச்சருடைய நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, சில இடங்களில் வந்து திருட்டு நடந்துங்கன்னா பேசாமல் இருந்துடுறாங்க. என்னத்துக்கு வம்புன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக திருட்டை நியாயப்படுத்திட முடியுமா? யாராவது ஒருத்தன் கற்றுணுமில்ல. சரி, ஒரு இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சாபில் வந்து கவர்னருக்கு எகேன்ஸ்டாக நீதி வாங்கினாங்க, தமிழ்நாட்டில் நீதி வாங்கிட்டாங்கன்றதாங்க மற்ற எல்லா அரசாங்க இது மாநிலமும் வந்து கவர்னர் வந்து மதிக்கிறத குறைச்சிது. இன்றைக்கி ரவி எங்கே போனார்? என்ன சொன்னார்? பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன் அப்படின்னாரு.
கோர்ட்டுக்கு போனாங்க. காலைல 9 மணிக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணுறீங்களா இல்லை நான் கோர்ட் நடவடிக்கை எடுக்கட்டு பண்ணாங்க. 9 மணிக்குங்களா, நான் 8 மணிக்கே வந்துடுறேன்னு வந்துட்டார்ல. அது உள்ள வீரவசனம் பேசிக்கிட்டு இருந்தார். ஆளை காணோம். அவ்வளோதான். அது மாதிரி சட்டமன்றத்தை விட்டு வெளியே போனார். அவர் போனதுக்கு வந்து அவர் பண்ணது தப்பு அப்படிங்கிறத வந்து கோர்ட்டில் இது வாங்கிட்டாங்க. கோர்ட்டில் கிளீனாக கொடுத்துட்டாங்க. நீ தடுத்து நிறுத்தத்துக்கு இது கிடையாது. அப்புறம் மரியாதை மசோதாக்கள்லாம் திருப்பி அனுப்பினார்ல. நிரந்தர தேர்வு இல்லை. இவன் அடுத்த அப்படி வர்ற கவர்னர் அதை பண்ண முடியாத, நிறுத்த முடியாத. அது மாதிரி நிரந்தர தேர்வுகளை வாங்கிட்டு இருக்காங்க. வஃப் சம்மந்தமாக எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு ஃபேவரபுளாக ஒரு தீர்மானம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாஜக போக முடியாது. பாஜகவுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வாக்கியந்திரத்தையும், அந்த வாக்கியந்திரம் தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. அந்த சிம் கார்டை மாற்றி நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. அதில் வந்து அந்த டெக்னாலஜி நம்ம உடைச்சிட்டோம்னாவே பாஜக வீட்டுக்கு போயிடும். திமுக இன்னும் வந்து நீதிமன்றங்களை நம்புகிறாங்க. நீதிமன்றத்து மேலே திமுகவுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. எனக்கெல்லாம் இன்னும் அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. ஏன்னா ஒரு நீதிபதி ஒருத்தர் கொடுத்தார், பெண்ணினுடைய மார்பகத்தை பிடிச்சி பிசைஞ்சாக்கா அது தப்பு இல்லை அப்படின்னு ஒரு நீதிபதி கொடுத்தார். அந்த அளவுக்கு நீதிபதிகள் இருக்கிறாங்க. அவரை தூக்கிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா, இன்றைக்கி இருக்கிற நீதிபதிகளுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்குது. பாதி பேர் என்ன தீர்ப்பு கொடுக்குறானே புரியல நமக்கு. அதனால் இதை நம்பிக்கிட்டு போகிறாங்க. அந்த நீதிமன்றத்தில் அது அந்த மதிவதனிங்கிற பொண்ணு அழகாக சொல்லிச்சு. 234 எம்எல்ஏக்கள், பார்ப்பனர் அல்லாத 3% அல்லாத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3% அல்லாத அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு தீர்மானத்தை போட்டால் கவர்னர்கிட்ட போயிடுறீங்க. கவர்னர் உங்கள் ஆளாக இருக்கார், 3%காரராக இருக்கார். அவரை ஏற்றுக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே ஜட்ஜாகவும் ஆள் தான் 3%காரர் தான் உட்காந்துருக்காரு. அப்புறம் நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எங்கே இருக்குது இது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இப்போ வந்து ஸ்டாலினுக்கு அதை தான் நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க, அங்கே வர்ற எந்த ஜட்ஜி வர்றாருன்னு பார்த்தா அவர் தெரிஞ்சு போடும் உங்களுக்கு என்ன நீதி கிடைக்கும். அவர் உட்காரும்போது 2 கேள்வியில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவங்க ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. என்ன தைரியத்தில் இப்படி கொண்டு வந்தீர்கள், மக்கள் என்ன ஆவார்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் இது வந்து சரியான முறையில் நிரூபிக்கப்படாதால் வகுப்பு சட்டம் நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு போடுவாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு இது வந்து கண்ணாபின்னு கவர்னரை பற்றிலாம் பேசினாங்க. தீர்ப்பு ஒத்தி வச்சுட்டு இன்றைக்கி உள்ள தீர்ப்பு கொடுக்காம தருவாங்க. திமுக தான் போட்ட எல்லா வழக்குகளையுமே ஓரளவு வெற்றியை பெற்றிருக்காங்கல்ல, அதுபோல் இந்த வழக்குலையுமே வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். பெறலாம். அந்த நம்பிக்கை நமக்கு இன்னும் நம்ம வந்து நம்ம நீதிமன்றத்து மேல் நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம். இன்னொன்று கடைசியாக இருக்கிறது இந்தியாவில் நம்ம கடைசியாக நம்பிக்கிட்டு இருக்கிறது இந்த நீதிபதிகளை தான். சில நீதிபதிகள் தான். சந்திரசூடெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்தியாவிலேருந்து முதல் குரலாக இப்போ தொகுதி மறுவரை விஷயமாகட்டும், இந்த வக்பு விஷயமாகட்டும், நீட் விஷயமாகட்டும், முதல் எதிர்ப்பு குரல் வந்து தமிழ்நாட்டிலிருந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அங்கேருந்து தான் ஒரு எதிர்ப்பு குரல் ஆரம்பிக்குதில்லை. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும். அந்த காலத்திலே வந்து பெரியார் ஒருத்தர் தான் வந்து வெள்ளைக்காரன் வெளியே போகும்போது வடக்கார்த்திகாரங்கிட்ட விடாதே அப்படின்னு சொன்னது. பெரியார் சொன்னபோது நாட்டை காட்டி கொடுத்த துரோகின்னாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? அவர் எவ்வளோ தீர்க்க தெரிச்சாது இவனுங்கிட்ட சிக்கிக்கிட்டோம். வெள்ளைக்காரன் எவ்வளோ நீதியாக இருந்தான். அவன் வெள்ளைக்காரனுடைய இது நீதிமன்றங்கள் எப்படி இருந்ததுன்னா, காந்தி மேலே ஒரு ராஜ துரோக வழக்கு போட்டு கைது பண்ணுறாரு. கைது பண்ணி பாம்பே கோர்ட்டோ எந்த கோர்ட்லையோ கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. ஜட்ஜு ஒரு இங்கிலீஷ்கார், பிரிட்டிஷ்கார். அவர் சொல்கிறாரு, சீட்டில் உட்காரல, எந்திரிச்சு நின்றுக்கிறார். நீதிபதி ஆசனத்தில் அமராமல் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு, என் மனசார சொல்லும்போது என் மனசனுடைய இதை கேட்டால் உங்களை குற்றமற்றவர் நிரபராதி என்று விடுவிக்க வேண்டும், அதுதான் என் மனசாட்சி. ஆனால் சட்டத்தின் விதிகளின்படி நீங்கள் குற்றவாளியாக இருக்கிறீர்கள். அதனால தான் அந்த ஆசனத்தில் அமர்ந்து எனக்கு தீர்ப்பை வழங்க விருப்பமில்லை, உங்களை குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்குறேன்னார். இது என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் கொடுக்குற தீர்ப்புன்னார். ஓப்பனாக கோர்ட்டில் சொன்னார். அந்த அளவுக்கு அவங்க நீதியாக இருந்தாங்க. அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரிட்டிஷ்காரர்கள் நீதி அழகு, ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வீதி அழகும்பாங்க. பாண்டிச்சேரி போனீங்கன்னா ரோடெல்லாம் இன்றைக்கி அவங்க போட்டு போன ரோடெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஃப்ரெஞ்சுக்காரன் வீதி அழகு, பிரிட்டிஷ்காரன் நீதி அழகு அப்படின்வாங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் அவன் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். தன்னுடைய ஆளாக இருந்தால் கூட அவன் தண்டித்தான், தப்புன்னா தண்டித்தான். இப்போ ஜாலியன் வாலாபாகில் நடந்த குற்றத்தை வந்து ஜெனரல் டயருங்கிற பிரிட்டிஷ்காரன் தான் எல்லாம் பண்ணான். அவனை உடனடியாக இங்கிலாந்துக்கு திருப்பிட்டான் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க நேர்மையாக இருந்தாங்க. அதனால தான் பெரியார் சொன்னார், அந்த மாதிரி நீ நேர்மையாக நீ ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தையே, இவனுங்கிட்ட என்னை விட்டுட்டு போகாத,
எங்களை மாட்டி விடாதேன்னார். ஆனால் அவர் பெரியார் ஒரு தப்பு பண்ணார். திராவிட நாடு வேணும்னா பிரித்து கேட்டுக்கோன்னு கேட்டார் மவுண்ட் பாட்டுன்னு. இவர் போகாம விட்டார். போயிருந்தாக்க நீங்கள் நம்ம திராவிட நாடு நம்ம தனியாக இருந்திருப்போம். இந்தியா 3ஆக பிரிஞ்சிருக்கும், 4ஆக பிரிஞ்சிருக்கும். பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, திராவிட நாடு அப்படின்னு பிரிஞ்சிருக்கும். கெடுத்துட்டார்.